கொண்ட காகங்கள். ஒரு அழகான காட்டுல இருந்த ஒரு மாமரத்து மேல மீனுக்குருவி வீடு கட்டி வாழ்ந்து வந்துச்சு. தினம் தினம் தன்னோட மாமரத்தை ரொம்ப நல்லா பராமரிச்சுக்கிட்டு வந்துச்சு. சில காலங்கள் கழிஞ்சு காட்டுல வசந்த காலம் ஆரம்பமாச்சு. மீனுக்குருவியோட பராமரிப்புனால அந்த மாமரத்துல நிறைய மாம்பழங்கள் வந்திருந்துச்சு. இத பார்த்த மீனுக்குருவி ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு. ஆகா, என்னோட மாமரத்துல முத நிறைய மாம்பழங்கள் வந்திருக்கு. இந்த மாம்பழங்களை சந்தையில வித்தா எனக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும். அதை வச்சு வீட்டுக்கு தேவையான தானியங்களையும் பழங்களையும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மாமரத்துல இருந்த மாம்பழங்களை பறிக்க ஆரம்பிச்சது. பிறகு அந்த மாம்பழங்களை ஒரு கூடையில எடுத்துக்கிட்டு அதை சந்தையில கொண்டு போய் விற்க ஆரம்பிச்சது. மாம்பழம் வாங்கிக்கோங்க, மாம்பழம் சுவையான மாம்பழம், இனிப்பான மாம்பழம், வாங்க வாங்க வந்து வாங்கிக்கோங்க. அந்த நேரத்துல பழங்கள் வாங்குறதுக்காக ரோசி குருவி மார்க்கெட்டுக்கு வந்துச்சு. மீனு, நீ மாம்பழ வியாபாரம் தொடங்கிட்டியா? இந்த மாம்பழம் உனக்கு எங்கிருந்து கிடைச்சது? ரோசி அக்கா, இது என்னோட மாமரத்துல விளைஞ்ச மாம்பழங்கள். ரொம்ப ருசியா இருக்கும். நீங்க தாராளமா இதை வாங்கிக்கோங்க. ஓ, அப்படியா மீனு? நான் இந்த மொத்த மாம்பழத்தையும் வாங்கிக்கிறேன். என் வீட்டுல விருந்தாளிங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன ரோசி குருவி அந்த மாம்பழத்துக்கான காசை மீனு குருவி கிட்ட கொடுத்துச்சு. பிறகு அந்த கூடையில இருந்த மாம்பழத்தை வாங்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. மீனு குருவியும் அந்த காசை வச்சு தான் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. அப்படியே அந்த நாள் முடிஞ்சு போச்சு. மறுநாள் காலை பொழுதும் வந்துச்சு. டேய் ராஜு, இந்த தானியத்தை சாப்பிடு. இதெல்லாம் உன்னோட காலை சாப்பாடு. அம்மா, என்னம்மா எனக்கு இந்த காஞ்சு போன தானியங்களை கொடுக்குறீங்க? எனக்கு இந்த தானியம் எல்லாம் வேண்டாம். டேய் ராஜு, ஒழுங்கா கொடுக்கறத சாப்பிடு. உங்க அப்பா இந்த காஞ்ச தானியத்தை எடுத்துட்டு வரதே பெரிய விஷயம். போங்கம்மா, எனக்கு இந்த தானியம் ஒன்றும் வேண்டாம். நான் வெளியே போய் ஏதாச்சும் பழங்களை சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை ராஜு கோபமா தன்னோட வீட்டுல இருந்து வெளியே பறந்து போனா. கொஞ்சம் தூரம் பறந்து போன ராஜு காகத்துக்கு மீனுக்குருவியோட மாம்பழங்கள் தென்பட்டுச்சு. ஆஹா, மீனு ஆண்டியோட மரத்துல எவ்வளோ மாம்பழங்கள் பழுத்து தொங்குது. இத சாப்பிட்டா எவ்வளோ ருசியா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராஜுக்காகவும் மெதுவா மீனுவோட மாமரத்தின் பக்கத்துல பறந்து போச்சு. ஐயோ, வீட்டோட கதவு திறந்திருக்கே. மீனு ஆண்டி வீட்டுக்குள்ளதான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன ராஜுக்காகவும் பக்கத்துல இருந்த கல்லை எடுத்து அந்த மாம்பழத்து மேல போட ஆரம்பிச்சான். அதுல ஒரு கல் தவறுதலா மீனுவோட வீட்டுக்குள்ள போயிடுச்சு. அட, என்ன இது? யாரு வீட்டுக்குள்ள கல்லு போடுறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனுக்குருவி தான் வீட்டுல இருந்து வெளியே பறந்து வந்துச்சு. ராஜு, நீதான் என் வீட்டுக்குள்ள கல்ல போட்டியா? நீ எதுக்காக என்னோட மாம்பழங்களை திருடணும்னு நினைக்கிற? என்கிட்ட கேட்டா நானே உனக்கு கொடுத்திருப்பேனே. அதான் தெரிஞ்சிடுச்சுல்ல, எனக்கு இந்த மாம்பழங்களை சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு. அதான் கல்லால எரிஞ்சு மாம்பழங்களை கீழே விழ வைக்கலான்னு நினைச்சேன். ராஜு, திருடுறது தப்பு இல்ல. போதும் போதும் மீனு ஆண்டி, அறிவுரை சொல்றதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு இப்ப மாம்பழங்களை தருவீங்களா மாட்டீங்களா? ஒருத்தங்க கிட்ட ஒரு பொருளை கேட்கணும்னா அன்போட பணிவோட கேட்கணும், புரியுதா? மீனு ஆண்டி, மறுபடியும் சொல்றேன், ஒழுங்க எனக்கு அந்த மாம்பழங்களை பறிச்சு தாங்க. என்ன, என்னையே மிரட்டுறியா? இரு உங்க அம்மா கிட்ட சொல்லி கொடுக்கறேன். பக்கத்துல இருந்த கல்லை எடுத்து மீனுவோட மேல எரிஞ்சது. பிறகு வேகமா அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. இந்த சின்ன வயசுலயே இந்த ராஜுக்காகம் எவ்வளவு கொடூரமா நடந்துக்குது. இதை எப்படியும் காகத்துக்கிட்ட சொல்லியே ஆகணும். மீனுக்குருவி இப்படி பேசிக்கிட்டு இருந்தத மரக்கிளையில உட்கார்ந்தபடியே ராஜுக்காகம் கேட்டுக்கிட்டு இருந்தான். எங்க அம்மா கிட்ட நீங்க என்ன சொல்லி கொடுக்கறீங்களா? அதுக்கு முன்னாடி உங்க மரத்துல பழமே இல்லாம நான் ஆக்கிடுறேன் அப்படின்னு சொன்ன ராஜுக்காகம் வேகமா தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. டேய் ராஜு, என்னடா ஆச்சு? எதுக்காக அழுதுகிட்டே வர? அம்மா, அம்மா, மீனு ஆண்டி என்ன அடிச்சுட்டாங்கம்மா. என்ன, மீனு ஒன்னு அடிச்சிட்டாளா? ஆமா, நீ என்ன தப்பு பண்ண? நான் எந்த தப்பும் பண்ணலம்மா. மீனு ஆண்டியோட வீட்டுக்கு போய் எனக்கு பசிக்குது, ரெண்டு மாம்பழம் கொடுங்கன்னு கேட்டேன்.
ஆனா உனக்கு மாம்பழம் எல்லாம் தர முடியாது போன்னு சொல்லி என் கன்னத்திலேயே 2 அடி அடிச்சிட்டாங்கம்மா. அப்படின்னு ராஜுக்காகவும் தான் அம்மா கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருந்த நேரம் காலுக்காகவும் தான் வீட்டுக்கு வந்துச்சு. ராணி என்னாச்சு? இதுக்காக ராஜு அழுதுகிட்டு இருக்கான். அந்த மீனுவுக்கு வர வர திமிரு அதிகமாகிடுச்சு. நம்ம பையன் பசிக்குதுன்னு ஒரு மாம்பழம் கேட்டிருக்கான், அதை கொடுக்க முடியாதுன்னு அந்த மீனுக்குருவி நம்ம பையனை அடிச்சிருக்கா. ராஜு கவலைப்படாதடா, அந்த குருவியோட மரத்துல இருக்கிற மொத்த மாம்பழத்தையும் நான் உனக்காக கொண்டு வரேன். அப்படியே ராத்திரி நேரம் வந்துச்சு. காலுவும் ராணியும் மெதுவா ஒரு கூடையை எடுத்துக்கிட்டு மீனுக்குருவியோட மரத்தை நோக்கி பறந்து போனாங்க. அவங்க சத்தமே இல்லாம மரத்துல இருந்த ஒவ்வொரு மாம்பழங்களையும் பறிச்சு கீழே போட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த மரத்துல இருந்த மொத்த மாம்பழங்களையும் பறிச்சிட்டாங்க. காலு பாத்தீங்களா, கூடை நிறைய மாம்பழம். இத வச்சு ஒரு வாரத்துக்கு சாப்பிடலான்னு நினைக்கிறேன். ராணி சத்தம் போடாத, வா சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு 2 காகங்களும் அந்த மாம்பழக்கூடையை எடுத்துக்கிட்டு தங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. பிறகு அந்த காக்கை குடும்பங்கள் திருடிய மாம்பழத்தை ரொம்பவும் சந்தோஷமா தங்களோட வீட்டுல உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. மறுநாள் காலையில மீனுக்குருவி தான் மரத்துல இருந்த மாம்பழங்களை காணாததுமே ரொம்பவும் வருத்தப்பட்டுச்சு. ஒரு நாள் ராஜுக்காகவும் காட்டுல விளையாடினபடியே அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு இருந்தா. அந்த நேரத்துல ஒரு மரத்தடி வாரத்துல சில மிட்டாய்கள் கிடக்கிறத ராஜுக்காகவும் பார்த்தான். ஐ, இனிப்பான மிட்டாய். இங்க யாரும் இல்ல, நான் இதை இப்பவே சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராஜுக்காகவும் ரொம்பவும் ஆசையோட அந்த மிட்டாயோட பக்கத்துல பறந்து போனா. திடீர்னு ஒரு பெரிய வலை வேகமா வந்து அந்த மிட்டாய் மேல விழுந்துடுச்சு. அச்சச்சோ, என்ன இது, நான் இந்த வலைக்குள்ள மாட்டிக்கிட்டேனே. யாராச்சும் என்ன காப்பாத்துங்க. அம்மா, அப்பா, என்ன காப்பாத்துங்க. ராஜுவோட சத்தத்தை கேட்டதுமே ஒரு வயசான கழுகு அந்த இடத்துக்கு பறந்து வந்துச்சு. ஆகா, ஒரு இளம் காக்கை குஞ்சு. இதனோட இறைச்சி ரொம்ப ருசியா இருக்கும். இந்த வயசான காலத்துல பறவைகளை பிடிச்சு சாப்பிடுறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. ஐயோ கழுகு, என்ன தயவு செஞ்சு சாப்பிட்றாத. எங்க அம்மா அப்பா கிட்ட நான் போகணும், என்னை விட்டுடு. உன்னை விடுறதுக்கா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்சேன். உன்னை நான் சூப்பு செஞ்சு சாப்பிடுவேன். ராணி என்னாச்சு? ரொம்ப நேரமா யாரையோ தேடிக்கிட்டு இருக்க? நான் வேற யாரை தேட போறேன்? நம்ம பையன் ராஜு தான். அவன் மத்தியான நேரம் சாப்பிடுறதுக்கு சரியா வீட்டுக்கு வந்துடுவான். ஆனா இவ்ளோ நேரம் ஆகியும் இன்னைக்கு வீட்டுக்கு வரலையே. விடு ராணி, எங்கேயாச்சும் விளையாடிக்கிட்டு இருப்பான், சீக்கிரம் வந்துடுவான். இல்ல காலு, வாங்க ராஜுவை எங்க இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடலாம். அப்படின்னு பேசிக்கிட்டு காலுவும் ராணியும் தான் பையனை தேடி பறந்து போனாங்க. அந்த நேரத்துல மீனுக்குருவி தனக்கான உணவுகளை எடுத்துக்கிட்டு அந்த பக்கமா பறந்து போச்சு. ஐயோ, அந்த மோசமான கழுகு குழந்தை ராஜுவை பிடிச்சிடுச்சு. எப்படியாச்சும் அந்த கழுகு கிட்ட இருந்து ராஜுவை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனுக்குருவி சத்தமே இல்லாம மெதுவா கழுகோட பின்னாடி வந்து ஒரு கம்பால கழுகோட தலைய ஓங்கி அடிச்சது. அதுல அந்த கழுகு அந்த இடத்துலயே மயங்கி விழுந்துடுச்சு. ராஜு, உன்னை உங்க அம்மா அப்பா தேடிக்கிட்டு இருப்பாங்க, சீக்கிரம் வீட்டுக்கு போ. அந்த நேரத்துல 2 காகங்களும் அந்த இடத்துக்கு வந்தாங்க. ஏ மீனு, என் பையனை இன்னைக்கும் நீ அடிச்சியா? எதுக்காக என் பையன் அழுதுகிட்டு இருக்கான்? இல்லம்மா, மீனு ஆண்டி என்ன அடிக்கல. அன்னைக்கும் நிஜமா மீனு ஆண்டி என்ன அடிக்கலம்மா. நான் தான் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டேன். இன்னைக்கு அந்த கழுகு கிட்ட இருந்து என்ன மீனு ஆண்டி தான் காப்பாத்துனாங்க. மீனு, உனக்கு ரொம்ப நன்றி மீனு. எங்களோட சந்தோஷமே ராஜு மட்டும்தான். உன்னை பழி வாங்குறதா நினைச்சு உன் மரத்துல இருந்த மாம்பழங்களை திருடினது நாங்க தான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. இனிமேலாச்சும் உங்க பையனுக்கு மற்றவங்களை மரியாதையோட பேசுறது எப்படின்னு சொல்லி கொடுங்க. ராஜு திருந்தி நல்லவனா மாறினா அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி அங்கிருந்து பறந்து போச்சு. தன்னோட தப்ப உணர்ந்த காகங்கள் அவங்க திருடின மாம்பழத்தை மறுபடியும் மீனுக்குருவி கிட்டேயே ஒப்படைச்சிட்டாங்க. மாம்பழ வீடு. ஒரு அழகான காட்டுல இருந்த உயரமான மரக்கிளையில மீனுக்குருவி தான் பொண்ணு சாரா கூட வாழ்ந்து வந்துச்சு. சரா, அம்மா உணவு தேடுறதுக்காக போறேன். நீ வீட்டுக்குள்ளேயே பத்திரமா இரு. அம்மா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? கழுகு வந்தா நீ என்ன செய்வ? எனக்கு ஞாபகம் இருக்குமா. கழுகு வந்தா கூட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கணும். அதை மீறியும் கழுகு என்ன கண்டுபிடிச்சிட்டா
கழுகோட கண்ணுல நான் மிளகா பொடிய தூவணும். சமத்து பொண்ணு, எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சிருக்க. அம்மா சீக்கிரம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி உணவு தேடுறதுக்காக பறந்து போச்சு. குழந்தை சாராவோ தனியாகவே தன்னோட கூட்டுல இருந்து விளையாடிக்கிட்டு இருந்தா. ரொம்ப போர் அடிக்குதே, தனியாகவே விளையாட எனக்கு பிடிக்கவே இல்ல. ராஜு அண்ணா கூட விளையாடினா ரொம்ப ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே குழந்தை சாரா ராஜு காகத்தோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. அந்த நேரத்துல ராணிக்காகவும் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்த ஒரு ஐஸ்கிரீமை எடுத்து ராஜுவுக்கு கொடுத்துச்சு. அம்மா அம்மா, உங்ககிட்ட இருக்கிற ஐஸ்கிரீமையும் எனக்கு தாங்க. எனக்கு 2 ஐஸ்கிரீம் வேணும். டேய் ராஜு, அதான் ஒரு ஐஸ்கிரீம் உன்கிட்ட இருக்குல்ல, இந்த ஐஸ்கிரீம் அப்பாவுக்கு. ஒழுங்கா இத போய் சாப்பிடு. உடனே ராஜுவும் தான் வீட்டோட வெளியே வந்து தான் கிட்ட இருந்த ஐஸ்கிரீமை ரொம்ப சந்தோஷமா சாப்பிட ஆரம்பிச்சான். அந்த நேரத்துல சாரா ராஜுவோட பக்கத்துல வந்தா. ராஜு அண்ணே, ராஜு அண்ணே, நாம 2 பேரும் சேர்ந்து பந்து விளையாடலாமா? சரி சாரா, இரு நான் இந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு வரேன். ஆகா, ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற இன்னொரு ஐஸ்கிரீமையும் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. இந்த சாராவை அதுக்கு பயன்படுத்திக்க வேண்டியதுதான் அப்படின்னு ராஜுக்காகவும் தான் மனசுக்குள்ள ஒரு திட்டத்தை போட்டுச்சு. ராஜுவும் கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஐஸ்கிரீம் மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டான். அம்மா அம்மா, சீக்கிரம் வாங்க. இந்த சாரா என்கிட்ட இருந்த ஐஸ்கிரீமை புடுங்கி சாப்பிட்டுட்டா. டேய் ராஜு, என்னாச்சுடா? எதுக்காக இப்ப அழுதுகிட்டு இருக்க? அம்மா, இந்த சாரா என்கிட்ட இருந்த ஐஸ்கிரீமை புடுங்கி சாப்பிட்டுட்டா. ஹே சாரா, உனக்கு எவ்வளவு திமிரு? என் பையன் கிட்ட இருந்தே ஐஸ்கிரீம் புடுங்கி சாப்பிடுறியா? ராணி ஆண்டி, இல்ல நான் ஐஸ்கிரீம் புடுங்கி சாப்பிடல. ராஜு அண்ணா போய் சொல்றாரு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டதும் இல்லாம என் பையன் மேலேயே பழிய போடுறியா? உன்னை என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் சாராவோட கன்னத்துல 2 முறை அரைஞ்சது. சாராவோட கன்னமும் அப்படியே சிவந்து போயிடுச்சு. சாராவும் ரொம்ப வருத்தத்தோட தான் வீட்டுக்கு பறந்து போயிட்டா. கொஞ்ச நேரத்திலேயே மீனுக்குருவியும் தான் குழந்தைக்கு உணவை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. டேய் ராஜு, போதும், அழுகைய நிறுத்து. ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற இன்னொரு ஐஸ்கிரீமை நான் உனக்கு எடுத்து தரேன் அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் தான் பையன் கிட்ட இன்னொரு ஐஸ்கிரீமை எடுத்து கொடுத்துச்சு. ராஜுவோட திட்டமும் ரொம்ப நல்லாவே செயல்பட்டது. ஐயோ சாரா, என்னம்மா இது? உன் கண்ணு இப்படி வீங்கி போயிருக்கு, என்னாச்சு? தான் அம்மா இப்படி கேட்டதுமே குழந்தை சாரா நடந்த எல்லா விஷயத்தையும் தான் அம்மா கிட்ட சொன்னா. மோசமான காகம், சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம இப்படி அடிச்சிருக்கு. சாரா, இனிமே நீ அந்த காகத்தோட வீட்டுல விளையாட போக கூடாது, சரியா? சரிம்மா, எனக்கு புரியுது. இனிமே நான் ராஜு அண்ணா வீட்டுக்கு விளையாடவே போக மாட்டேன். அப்படியே அந்த நாள் முடிஞ்சது. மறுநாள் காலையில மீனுக்குருவி வழக்கம் போல உணவு தேட போக தயாராச்சு. சரா, நீ இன்னைக்கு ராஜு காகத்தோட வீட்டுக்கு விளையாட போக வேண்டாம். உனக்கு அப்படி விளையாடணும்னு தோணுச்சுன்னா புறா அண்ணாவோட வீட்டுக்கு போய் விளையாடு. சரிம்மா, நான் இனிமே என்னைக்குமே ராஜு அண்ணா வீட்டுக்கு விளையாடவே போக மாட்டேன். கொஞ்ச நேரத்திலேயே மீனுக்குருவி வழக்கம் போல உணவு தேடுறதுக்காக பறந்து போச்சு. குழந்தை சாராவும் தான் அம்மா சொன்னபடியே புறாவோட வீட்டுக்கு விளையாட போனா. அந்த நேரத்துல குழந்தை கிக்கியோ தான் வீட்டு முன்னாடி உட்கார்ந்து ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். கிக்கி, உனக்கு இந்த மாம்பழம் எங்கிருந்து கிடைச்சது? எனக்கு மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும். நம்ம காட்டுல எங்க மாம்பழ மரம் இருக்குன்னு சொல்றியா? நம்ம காட்டுல மாம்பழம் மரம் இல்ல. எனக்கு இந்த மாம்பழம் பக்கத்து காட்டுல இருந்து கிடைச்சது. நான் என் அம்மாவுக்கு தெரியாம திருட்டுத்தனமா பக்கத்து காட்டுக்கு போவேன். உனக்கு தெரியுமா? கிக்கி, நீ என்னையும் கூட்டிட்டு போவியா? நானும் கொஞ்சம் மாம்பழங்களை பறிச்சு எங்க அம்மா கிட்ட கொடுப்பேன். அப்படின்னா நீயும் என் கூட வா. என்கிட்டயும் மாம்பழம் எல்லாம் தீந்து போயிடுச்சு. நம்ம பக்கத்து காட்டுக்கு போய் பறிச்சிட்டு வருவோம் அப்படின்னு பேசிக்கிட்ட 2 குழந்தைங்களும் பக்கத்து காட்டை நோக்கி பறந்து போனாங்க. அதே நேரத்துல ராஜு காகமும் அந்த காட்டுல அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு இருந்தான். அடச்ச, ரொம்ப போர் அடிக்குதே. சாராவை ஏதாச்சும் பிரச்சனையில மாட்டி விட்டு அதை நாம வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ராஜுக்காகவும் சாராவை தேடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல கிளியோட பையன் தூக்கியோ தான் வீட்டு முன்னாடி பந்து விளையாடிக்கிட்டு இருந்தான். டேய் தூக்கி, நீ சாராவை எங்கேயாச்சும் பாத்தியா? ஆமா பார்த்தேன். அவங்க 2 பேரும் பக்கத்து காட்டை நோக்கி போய்கிட்டு இருந்தாங்க. என்ன, பக்கத்து காட்டுக்கு போறாங்களா? அப்போ இன்னைக்கு வேடிக்கை இன்னும் ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ராஜுவும் பக்கத்து காட்டை நோக்கி போக ஆரம்பிச்சான். ஒரு வழியா அந்த 2 குழந்தைங்களும் மாம்பழ மரத்தை கண்டுபிடிச்சாங்க. இந்த மரத்துல எவ்வளவு மாம்பழம் இருக்கு?
கிக்கி அண்ணா இத பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா சாரா, ஆனா மழை வர்ற மாதிரி இருக்கு. நாம சீக்கிரம் மாம்பழங்களை பறிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போகணும். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே காட்டுல ரொம்ப பலமா மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. அந்த சமயத்துல பக்கத்து காட்டுக்கு வந்த ராஜுக்காகமும் மழையில மாட்டிடுச்சு. இந்த நேரத்துல மழை பெஞ்சிடுச்சு. இப்போ நான் எப்படி என் காட்டுக்கு திரும்பி போறது? அப்படின்னு சொல்லிக்கிட்டே ராஜுக்காகவும் பறந்துகிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல ராஜுக்காகத்தோட கண்களுக்கு ஒரு மாம்பழ வீடு தென்பட்டுச்சு. வாவ், அங்க ஒரு மாம்பழம் வீடு இருக்கு. மழை நிக்கிறது வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ள போயிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ராஜுக்காகவும் அந்த வீட்டோட கதவை தட்ட ஆரம்பிச்சது. உடனே அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பெரிய பேய் வெளியே வந்துச்சு. ஈஹிஹிஹிஹி, சாப்பாடு, எனக்கு சாப்பாடு கிடைச்சிடுச்சு. அந்த பெரிய சூனியக்காரிய பார்த்ததுமே ராஜு ரொம்ப பயந்துட்டான். அந்த பயத்துல ராஜு வேகமா அங்கிருந்து பறந்து போனா. ஆனா அந்த சூரியக்காரியோ தன்னோட நீளமான கைகளை நீட்டி குழந்தை ராஜுவை பிடிச்சிடுச்சான். இது எல்லாத்தையும் மழைக்காக மரக்கிளையில ஒதுங்கி இருந்த சாராவும் கிக்கியும் பார்த்தாங்க. ஐயோ கிக்கி அண்ணா, ராஜுவ சூனியக்காரி பிடிச்சிட்டா. வாங்க வாங்க, இத போய் நம்ம அம்மா கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு பேசிக்கிட்டு பயந்து போன ரெண்டு குழந்தைங்களும் ரொம்ப வேகமா தங்களோட காட்டுக்கு பறந்து போனாங்க. என்ன இது, மழை வர்ற மாதிரி இருக்கு. இந்த ராஜு வேற இன்னும் வீட்டுக்கு வராம என்ன செய்துகிட்டு இருக்கான்னு தெரியலையே. சரா, நல்ல வேளை மழைக்கு முன்னாடி நீ வீட்டுக்கு வந்துட்ட. ஆமா, இவ்வளவு நேரம் நீ எங்க போயிருந்த? தான் அம்மா இப்படி கேட்டதுமே சாராவும் அந்த சூனியக்காரிய பத்தின எல்லா விஷயத்தையும் தான் அம்மா கிட்ட சொன்னா. ஐயோ, ராஜு இப்ப பெரிய ஆபத்துல இருக்கான். சாரா, இத இப்பவே அவங்க அம்மா கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் பொண்ணு சாராவை கூட்டிக்கிட்டு ராணி காகத்தோட வீட்டுக்கு போச்சு. ராணி அக்கா, ராஜுவ பக்கத்து காட்டுல இருக்கிற ஒரு சூனியக்காரி பிடிச்சு வச்சிருக்கா. மீனு, நீ என்ன சொல்ற? சூனியக்காரியா? இவ எதுக்கு பக்கத்து காட்டுக்கு போனா? மீனு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீயும் என் கூட வா. என் பையனை எப்படியாச்சும் காப்பாத்தணும். ராணி அக்கா, நீங்க தைரியமா இருங்க. சாரா நமக்கு வழி காட்டுவா அப்படின்னு பேசிக்கிட்டு மூன்று பறவைகளும் பக்கத்து காட்டை நோக்கி பறந்து போனாங்க. ராணிக்காகமும் அந்த மாம்பழ வீட்டோட கதவை வேகமா தட்டுனா. உடனே வீட்டுக்குள்ள இருந்த அந்த சூனியக்காரி வெளியே வந்துச்சு. ஈஹிஹிஹிஹி, மூன்று பறவைகள். ஆஹா, எனக்கு இன்னைக்கு சாப்பாட்டுக்கு மேல சாப்பாடு அப்படின்னு அந்த சூனியக்காரி பேசிக்கிட்டு இருந்த நேரம் சாரா ஒரு மிளகா பொடியை எடுத்து சூனியக்காரியோட கண்ணு மேல போட்டா. என்னோட கண்ணு கண்ணு கண்ணு, காப்பாத்துங்க. அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்ட பறவைகள் குழந்தை ராஜுவை மீட்டுக்கிட்டு வேகமா தங்களோட காட்டுக்கு போயிட்டாங்க. சாரா, உனக்கு ரொம்ப நன்றிம்மா. நான் ஒரு ஐஸ்கிரீமுக்காக உன்னை அடிச்சிட்டேன். ஆனா நீயும் என் பையனோட உயிரையே காப்பாத்திட்ட. சாரா, நீ என்ன மன்னிச்சிடு. இனிமே நான் எந்த வகையிலுமே உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன் அப்படின்னு பேசிக்கிட்டே அம்மாக்காகவும் பையன்காகவும் அன்னைக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்துக்கிட்டாங்க. மீனுக்குருவியோ தான் பொண்ணோட புத்திசாலித்தனத்தை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டுச்சு. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். அமல்குட்டி, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். மசீர், மிர்சா ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். புகழ், பவி ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் டயானா. ஹாய் ஹர்ஷா. வினு, ஆதி ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். மோகிதா பாப்பா, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். விவேகா, வினுஷ்கா ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். புவனா, மோக்ஷிதா, லக்ஷிதா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் மகிசாலினி. அக்ரன், வெண்பா ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் தசீம். ரோஜனா, ரோஷிகா ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ஐதேன் மாத்யூ. ஆதித்யராஜ், நீங்க ஸ்கூலுக்கு லீவு போடாம சமத்தா ஸ்கூலுக்கு போகணும், சரியா? நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.